ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீடிய பொறுமையை நீங்க என்ன பண்ணணும்? தரித்து கொள்ளுங்க. Dress போல நீங்க அதை என்ன பண்ணுங்க? அணிந்து கொள்ளுங்க. சில பேர் நம்ம கிட்ட கடுமையாய் பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நீ என்ன பண்ணு? பொறுத்துரு. நீ கட 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 நீ உன் வாயை திறந்து என்ன பண்ணிராத? பேசிராத. நீ நியாயம் தீர்த்துறாத. எல்லா காரியத்திலும் நீ என்ன பண்ணு? பொறுத்துரு. கர்த்தர் நியாயம் செய்யும் வரையிலும் நீ அமைதியாய் அவருக்காக பொறுத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிற தேவனாய் எழும்பி நிற்பார். ஹல்லேலூயா. இப்படி தாங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுகிற நேரத்துல அவரை கொட்டினார்கள், அவரை துப்பினார்கள், அவரை கன்னத்திலே ஓங்கி அடித்தார்கள். அவர் சின்ன பிள்ளை போல கேட்டாரு, என்னை ஏன் அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ண? நான் தப்பு பண்ணலையே, என்னை ஏன் அடிக்கிறீங்க என்று சொல்லி கேட்டார். அவர் சிலுவையில கொண்டு போகப்படும் பொழுது தன்னுடைய ரூபத்தை இழந்தார், தன்னுடைய சாயலை இழந்தார். அவருக்கு அழகும் இல்லை, ரூபமும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்தார். அவர் நினைத்திருந்தா, அவர் சொல்லியிருந்தா பிதாவாகிய தேவன் தன்னுடைய சேனைகளை பூமியில் அனுப்பியிருப்பார். ஆனால் தன்னை தானே பிதாவுடைய சித்தத்திற்கோ பிதாவுடைய திட்டத்திற்கோ தன்னை ஒப்பு கொடுத்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின தேவனாயிருந்தார். சிலுவையில மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின தேவனாயிருந்தார். அவர் பொறுமையாயிருந்தார். அவர் அன்றைக்கு சிலுவையில எதிர்த்து ஜனங்களோட போரிட்டு இருந்தால் இன்றைக்கு அவரை குறித்து நீங்களும் நானும் பேசியிருக்கவே முடியாது. அவரை குறித்து சாட்சி சொல்லியிருக்க முடியாது. அவர் தான் உலக ரட்சகர் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்க முடியாது? பேசியிருக்க முடியாது. அவ்வளவு பெரிய தேவன், அந்த சராசங்களை உண்டாக்கினவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தம் நிறைவேற பொறுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் நானும் பொறுமையை தரித்து கொள்ளும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பெரியவராய் வெளிப்பட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியால கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னது, அழித்து போடு, விட்டு விடு, கலைத்து போடு. இதுல எல்லாம் என்ன பண்ணு? நீ எச்சரிக்கையாயிரு, விழித்திரு, பொறுமையாயிரு. ஏன் தெரியுமா? இந்த காரியங்கள்லாம் நீ செய்யும் பொழுது உலகத்திலிருந்து தேவன் உங்களை பிரித்தெடுக்கிறார். உலகத்தின் காரியங்கள் உங்களை ஆளுகை செய்யாது, சமாதானத்தின் தேவன் உங்களை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிறதின் நோக்கம் சமாதானத்தின் தேவனாகிய கிறிஸ்து இயேசு உங்களை ஆளுகை செய்வதற்காக. இதெல்லாமே இப்ப பண்ணிட்டோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாறிட்டோம். விழித்திருக்கட்டும். ஆண்டவர் இப்ப சொல்லுகிற நமக்கான காரியம் எல்லாவற்றையும் விட்டு விட்டலமா, அழித்து போட்டுட்டல, கலைத்து போட்டுட்டல. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், புதிய துவக்கத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்ன துவக்கத்தை கொடுக்கிறார்? புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு புதிய துவக்கத்தை கொடுக்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை லேவியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. படிங்கம்மா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, புதிய துவக்கத்தை கொடுக்க போறேன். எல்லாவற்றையும் நீ ஃபாலோ பண்ணிட்டல. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்க வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு துவக்கத்தை நான் இப்பொழுது துவக்க போறேன். அந்த துவக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணினா அப்படியே விட்டுட்டு, பழைய தானியத்தெல்லாம் சாப்பிட்டல, அது எல்லாத்தையும் விட்டுட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படிக்கு பழச எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, உனக்குள்ள இருந்து விலக்கு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள புதிய காரியத்தை உண்டாக்க போகிறேன் என்று சொன்னவர், புதிய காரியத்தை துவங்க போறேன் என்று சொன்னவர், ஆண்டவர் நமக்கு முன்பதாக எச்சரித்த பழைய தானியத்தின் காரியங்களை நம்ம சாப்பிட்டு நம்மளை திருப்தியாக்கி நம்மளை கொள்ளையினாலும் மற்ற காரியத்தினால் நிரப்பினவர்களா இருந்தோமே. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட காரியங்களை உங்க கிட்ட இருந்து விளக்குங்க. பழைய காரியத்தை விளக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? புதிய தானியத்தின் காரியத்தை உங்களுக்குள்ள விதைக்கிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் பழசெல்லாம் விளக்கிட்டேனா ஆண்டவர் எனக்குள்ள புதிய விதையை இன்றைக்கு கர்த்தர் போட்டுக்கொண்டே இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அடுத்த வருடத்துக்குள்ளாக நான் பிரவேசிக்கும் பொழுது பழைய தானியத்தை சாப்பிட்ட அந்த நாட்களோடு சேர்ந்து நான் கலைக்க மாட்டேன், அதோடு சேர்ந்து நான் ஏற்ற ஆக மாட்டேன். புதிய நாளுக்குள்ளாக, புதிய மகிமைக்குள்ளாக, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படிக்கு என் சிந்தனையும் இருதயத்தையும் ஆத்மாவையும் நான் ஆயத்தமாய் காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, பழச எல்லாத்தையும் விளக்கிருமா, நான் புதுசு செய்ய போறேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார். எசேயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனத்தை சொன்ன, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்றேன். ஆண்டவர் சொல்லாரு, பழசெல்லாம் விளக்கிட்டல, நான் புதுசா செய்யும்படிக்கு உன் இருதயத்தை ஆயத்தமா வச்சிருக்கல. திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, முந்தைய காரியத்தை நினைக்காத, உன்னுடைய பாட்டன் காலத்துல, முப்பாட்டன் காலத்துல, பிதாக்களின் காலத்துல நடந்த காரியத்தை எதையுமே யோசிக்காத. நான் என்ன செய்ய போறேன்? புதிய காரியத்தை செய்ய போறேன். உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை துவங்க போறேன். இதுவரையில உன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கல, எல்லாமே முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருக்கல, அப்படி இல்லை. நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? புதிய வாழ்க்கையை உனக்குள்ளாக துவங்க போறேன். அப்படின்னா நீ முந்தைய காரியத்தை எதையுமே நினைக்காத, எல்லாவற்றையும் உன்னை விட்டு நீ என்ன பண்ணிரு, விலக்கிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை விளக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு கூட இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணும்படிக்காய் கர்த்தர் வந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாவற்றையும் விளக்கும் போது பழைய தானியத்தின் காரியங்களை விளக்க போகிறோம், முந்தின காரியங்களை விளக்க போகிறோம். எல்லாவற்றையும் விளக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய சாயல், புதிய ரூபம், புதிய மனுஷனை இன்னைக்கு தரித்து கொள்ளும்படிக்காய் கர்த்தர் புதிய காரியங்களை விளங்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் என்றால், வாசிக்க வேண்டாம், யாத்ராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரத்துல மோசே என்கிறதான தேவ மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். இந்த மோசே இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மோசே, அதிகாலையிலே நான் உன்னை சந்திக்கும்படிக்கு சீனாய் மலை உச்சியிலே அதிகாலையில நீ எழும்பி என்ன பண்ணணும், வந்திருப்பா. எப்படி வரணும் தெரியுமா? நீ மலை மேல ஏறி வரணும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். யார்கிட்ட சொன்னாரு? மோசே இடத்துல சொன்னாரு. மோசே, அதிகாலையில நீ ஆயத்தமாகி சீனாய் மலை உச்சியில நீ ஏறி வந்துரு, நான் உன்னை சந்திக்கும்படிக்கு வருவேன் என்று சொன்னார். இவரும் அதிகாலையில் ஆயத்தமாகி தேவனை சந்திக்கும்படிக்கு மலை மேல ஏறி போனார். நல்ல காது உள்ளவன் மாத்திரம், காது உள்ளவன் மாத்திரம் மலை மேல ஏறி போனாரு. சீனாய் மலையில ஏறி போனாரு. ஏறி போய் தேவனுக்காக காத்திருக்கும் போது, அன்பு தேவனுடைய பிள்ளைய, இவர் ஏறி போனார். கர்த்தர் இறங்குகிற தேவனாய் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏறிவாள் சொன்னாரு. இவர் ஏறி போனார். கர்த்தர் உடனே மலை மேலந்து இறங்கினார். இறங்கினோன்னு இவர் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீ மன உருக்கமோ, இரக்கமோ, மன தாழ்மையோ, தயவும் உள்ள தேவன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பணிந்து கொண்ட உடனே ஆண்டவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டாருங்க மோசேயை பார்த்து. உடனே ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். மோசே, பூமி எங்கோ எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை உன் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யற காரியம் சாதாரணமா இருக்காதுப்பா, பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறா, புதிய உடன்படிக்கையை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காக செய்கிற உடன்படிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறா, நீ உன்னுடைய ஜபாலயத்துக்கு ஏறி வா, நான் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறேன். நீ முதலாவது என்னை சந்திக்கும்படிக்கு உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து, உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலக்கு. பழைய காரியங்களை எல்லாவற்றையும் விலக்கிட்டு ஆண்டவரை சந்திக்கும்படிக்கு ஏறிப்போ. கர்த்தர் மகிமையான உடன்படிக்கையோடு உன்னை சந்திக்கும்படிக்கு கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யூதர்களுக்கு மொத்தம் 613 பிரமாணங்கள் உண்டாம். எத்தனை பிரமாணங்கள்? எல்லாரும் சொல்லுங்க. யூதர்களுக்கு மொத்தம் எத்தனை பிரமாணங்கள்? 613 பிரமாணங்கள் உண்டாம். இந்த 613 பிரமாணத்தையும் 12 வயசுக்குள்ள எல்லா சின்ன பிள்ளைங்களும் என்ன பண்ணிடணும்? படிச்சு வச்சிடணுமா? எத்தனை பிரமாணத்தை? 613 பிரமாணங்களை எத்தனை வயசுக்குள்ள படிச்சு முடிச்சணும்? 12 வயசுக்குள்ள எல்லா பிள்ளைங்களும், சாம் தம்பி மாதிரி இருக்கிற வயசுல எல்லாருமே என்ன பண்ணினோம்?
படிச்சுட்டு தெளிவா சொல்லணும். இதுல என்ன பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா 248 பிரமாணங்கள். டூஸ் எதெல்லாம் செய்யலாம், 248 பிரமாணங்கள் இதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 365 பிரமாணங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. யூதர்களுக்கு எத்தனை பிரமாணங்கள்? 613. எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் என்ன பண்ணணும், 12 வயசுக்குள்ள கத்துக்கணும். இதெல்லாம் அவங்க படிச்சு வளர்ந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பிள்ளைகளுக்கு 613 எல்லாம் கொடுத்தா பிள்ளைங்க நிச்சயமா என்ன பண்ண மாட்டாங்க, மனப்பாடம் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க 5 வசனம் சொல்றதுக்குள்ளே 50 மிஸ்டேக் வந்துரும். ஆண்டவர் பார்த்தாரு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்று சொல்லிட்டு மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ மலை மேல ஏறி வா, ஒரு கற்பலகை கொண்டு வா என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு 10 பிரமாணங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பிரமாணங்களை கொடுத்தார் மோசேக்கு? 10. அத மலை மேல விட்டு கீழே இறங்கி வரும்போது ஜனங்க பண்ண ஆர்ப்பாட்டத்துல மோசே கோபமாகி கர்த்தர் தன்னோட கரத்துல கொடுத்த அந்த பிரமாணத்தை என்ன பண்ணாரு, தூக்கி எரிஞ்சிட்டாரு. உடைஞ்சிட்டு எல்லாமே முடிச்சிட்டு ஆண்டவர் நினைச்சாரு, இந்த 10 கையில கொடுத்தோம் என்ன ஆயிட்டு, எல்லாமே உடைஞ்சி போயிட்டு என்று சொல்லிட்டு ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தையை ஒரு பிரமாணத்தை கொடுத்துருவோம் என்று ஆண்டவர் சொன்னாரு. உன் கர்த்தராகிய தேவனிடத்துல உன் முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தனையோட நீ அன்பு கூறுமா. எதுக்கு 613? எதுக்கு இதெல்லாம்? இதுல மாத்திரம் நீ உடன்படிக்கை ஆயிரு. கர்த்தர் நமக்கும் போட்டோ ஃப்ரேம் போட்டு மோசேக்கு கொடுத்தது போல கொடுத்துருந்தோங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ள மாட்டி வச்சிருப்போம். நம்மள மாதிரி நல்ல பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பிள்ளைங்க ஒரு பேட்டை கொண்டு அடிப்பானுங்க. என் மகனுக்குலாம் 1/2 வரை போதும், உடைச்சு அப்படியே கீழே விழுதுரும். அப்ப ஆண்டவர் கேட்பாரு, எங்கம்மா உன் வீட்டுல கொடுத்த பிரமாணம்? ஆண்டவரே பேட்டை வச்சு உடைச்சிட்டா ஆண்டவரே, இந்த பிரச்சனையே வேண்டாம். ஆண்டவர் பார்த்தாரு, நம்ம வீட்டுல மாட்டினா பேட்ல இருக்க போட்டு பாலை வச்சு பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், 613 இல்ல 10 இல்ல, இதோ கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்தது முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட ஆண்டவரிடத்துல என்ன பண்ணு, அன்பு கூறு. இதுவே பிரதான கற்பனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இத சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இத சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு பண்ணுகிற புதிய உடன்படிக்கை எப்படியா இருக்கிற தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டுட்டீங்கல்ல, எல்லாவற்றையும் அகற்றிட்டீங்கல்ல, கர்த்தருக்கு பிரியமாகும்படிக்கு தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திட்டீங்களே. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பிரமாணத்தை கர்த்தர் எங்க வைக்கிறார் என்றால், வாசிங்க தம்பி, எபிரேயர் புத்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். 8:8 பொறுமையா வாசிங்க. இதோ வாசிமா. எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் பண்ணுகிற புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார்ல, புதிய காரியத்தை உண்டாக்குவேன், புதிய துவக்கத்தை செய்வேன் என்று சொன்னவர். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற புதிய உடன்படிக்கை என்னவென்றால், வாசிங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் நான் பண்ணுகிற புதிய உடன்படிக்கையின் காலம் வருகிறது. அடுத்த வருடம் வருகிறது. இதோ இன்னும் ஒரு நாள்ல வருகிறது. புதிய உடன்படிக்கையை நான் பண்ண போறேன். அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? எகிப்து தேசத்துல இருந்து, எல்லாரும் எனக்கு கவனிங்க, எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழி நடத்தி கொண்டு வரும்போது அவங்களோட கையை பிடிச்சு நான் உடன்படிக்கை பண்ணில. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்தி வரும்போது ஆண்டவர் அவங்களோட கையை பிடிச்சு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னது? உடன்படிக்கை பண்ணிட்டு சொன்னாரு, நான் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்களோட கையை பிடிச்சு பண்ண உடன்படிக்கையில அவங்க உறுதியாய் நிக்கல. அந்த உடன்படிக்கையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விலகி போயிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னோட கையை பிடிச்சு பண்ண உடன்படிக்கையில நீ சரியா இருக்காதபடினால நான் உன்னை புறக்கணிச்சிட்டேன்ப்பா,
நான் உன்னை தள்ளிட்டேன், நான் உன்னை வெறுத்துட்டேன், இதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அவர்களோடு கூட கையை பிடித்து உடன்படிக்கை பண்ணினவர் இன்னைக்கு உடன்படிக்கை கர்த்தர் உங்களுக்குள்ளாக எங்க வைக்கிறார் என்றால் வாசிங்கப்பா 10வது வசனம். ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களோட நான் கையை பிடித்து பண்ணின உடன்படிக்கையில அவங்க உறுதியா இல்ல. ஆனா இன்றைக்கு என் பிள்ளைகளோட நான் பண்ணுகிற உடன்படிக்கை எப்படி தெரியுமா? என் பிரமாணங்களை அவங்களோட மனசுல வச்சு அவங்களோட இருதயத்துல எழுத போற அந்த புதிய உடன்படிக்கை. அது வெளியில யாருமே எடுக்க முடியாது. பிள்ளை தாயின் கருவுல உருவாகி வெளியில வரும்போது ஹார்ட் தாங்க ஃபர்ஸ்ட் உண்டாகும். தாயின் வயிற்றுல உருவாகிற ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? ஹார்ட். ஆண்டவர் சொல்லாரு, அந்த இருதயம் இருக்குல்ல, வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என் பிரமாணத்தை அவன் இருதயத்துல வச்சு அவன் மனசுல வச்சு அங்கே எழுதிட்டு தான் அவளை வெளியில உலகத்துக்கே நான் கொண்டு வருவேன் சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கொண்டு வந்தவர் சொல்லாரு, நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவங்க என் ஜனமா இருப்பாங்க. தாயின் வயிற்றிலே கர்த்தர் அவருடைய பிரமாணத்தை நம்முடைய மனதிலே எழுதிதான் நம்மளை வெளியில கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக என்று வாசிங்க 12வது. ஏனென்றால் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னிச்சிட்டாரு, பாவங்களை அக்கிரமங்களை இனி நான் என்ன பண்ண மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு மனசுல நான் எழுதிட்டல, பாவங்களை இனி நினைக்க மாட்டேன், அக்கிரமங்களை நான் நினைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? புதிய புதிய உடன்படிக்கை என் பிள்ளைகளுக்காக நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த லாஸ்ட் வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தியதை பழமையாக்கினார். பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பழையதாக்கி அதை எல்லாவற்றையும் உடைத்துட்டு பழமையானதும் நாள் பட்டதுமா இருக்கிற உழுவழிந்து போகிற காலம் சமீபமா இருக்கிறது. அப்படியான கர்த்தர் சொல்லுகிறார், பழைய உடன்படிக்கை எல்லாத்தையும் உருவமே இல்லாம அழிந்து போகிற காலம் வந்துச்சுமா. ஏனென்றால் கர்த்தர் உன் இருதயத்திலே பிரமாணங்களை எழுதி உன்னை வழி நடத்துற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் உன்னை கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் சொல்லுகிறார், புதிய உடன்படிக்கை இன்றைக்கு பண்ணியாச்சு, அந்த பிரமாணங்களை உங்களுடைய இருதயத்துல எழுதியாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்களுக்கு நான் தான் தேவன், நான் அவர்களுக்குள்ளாக உலாவேன், அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவேன். இனி என் பிள்ளைங்க தத்தளிச்சுட்டு இருந்தாங்கல்ல, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இந்த வேதனை எப்ப முடியும் என்று சொல்லி காத்திருந்தாங்கல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இனி இந்த காரியத்துக்கு தாமதிக்காது, நீ காத்துக்கொண்டு கண்ணீரோடு இருந்த காரியம் தாமதிக்காது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 12:28 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. எசேக்கியேல் 12:28 வாசிங்கம்மா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், புதிய உடன்படிக்கையை உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் எழுதினது நிமித்தம் இவ்வளவு நாட்கள் தாமதித்த காரியங்கள், இவ்வளவு நாட்கள் மீண்டு வர முடியாத சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் என் வார்த்தைகளில் இனி என்ன பண்ணாது, ஒன்றாகிலோ தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்று சொல்லி அவங்களோட போய் நீ சொல்லு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கை செய்துட்டாரு. இதுக்கப்புறம் இந்த காரியம் எனக்கு நடக்கல, இது நடக்குமா? இதோ ஊழியக்காரரே எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு இருக்க வேண்டாம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமா என்ன பண்ண போறாரு, செய்து முடிக்க போகிறார். இதுவரையில வார்த்தை தாமதித்தது, இதுவரைக்கும் காரியங்கள் தடைப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவ பிள்ளையே காரியம் தாமதமாகும் ஆனா தடையாகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்ற போகிறார்,
சீக்கிரமாய் கர்த்தர் காரியத்தை நிறைவேற்ற போகிறார். புதிய உடன்படிக்கை, அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் நினைக்காம எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஏன் தெரியுமா? பழசு எல்லாத்தையும் உருவழிந்து போகிற காலத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வந்துட்டு புதியை சரி கட்டுகிற, நீதியை சரி கட்டுகிற நாளுக்குள்ளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்தும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றுகிறது மாத்திரம் இல்லாம உங்களை வாழ்க்கையில செழிக்க முடியாத, எழும்ப முடியாத காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு எழும்ப செய்து உங்க கரத்துல 3 பலமான ஆயுதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். 3 மகிமையான காரியங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். என்னவென்று தெரியுமா? இதோ கர்த்தர் சொன்னார், ஆரோனிடத்துல கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னார், மோசே, இஸ்ரவேல் ஜனங்களில 12 கோத்திரத்துல 12 கோல்களை நீ என்ன பண்ணு? வாங்கிக்கோ. அந்த 12 கோல்ல 12 கோத்திரத்தோட பேர்ல நீ என்ன பண்ணு? ஒரு கோல்ல நீ என்ன பண்ணிருப்பா? எழுதிரு. ஆனா லேவியின் கோத்திரத்துல மாத்திரம் ஆரோன் பேரை எழுதிருப்பா என்று சொன்னார். எந்த கோத்திரத்துல? லேவியின் கோத்திரத்துல ஆரோனின் பேரை மாத்திரம் எழுதிட்டு நீ என்ன பண்ணுனா, ஆசாரிப்பு கூடாரத்துல சாட்சி பெட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த சாட்சி பெட்டியில இந்த 12 கோலையும் நீ என்ன பண்ணிரு? லைனா வச்சிரு. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்கல்ல, தப்பு தப்பா பேசுறாங்கல்ல, இதோ நான் என்ன பண்ண தெரியுமா? அவங்க முறுமுறுத்தாங்கல்ல, முறுமுறுப்பை பார்த்து கொண்டிருந்தல, அதை தாங்க முடியாம அமைதியா இருந்தல, கர்த்தர் சொல்லுகிறா, நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? வித்தியாசத்தை உண்டாக்க போறேன். அருணே, வித்தியாசத்தை உண்டாக்க போறேன். உனக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்து கொண்டிருந்தாங்கல்ல, ஓ கோலை மாத்திரம் இதோ அதன் மேல ஆரோனின் பேரை எழுதி சாட்சி பெட்டியில கொண்டு வந்து வச்சிரு. நாளை தினத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறார். ஹல்லேலூயா. இந்த மோசே என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த கோலை எடுத்துட்டு எல்லாரோட பேரை எழுதிட்டு கொண்டு வந்து சாட்சியின் பெட்டியில வச்சிட்டாரு. மறுநாள் காலையில வந்து பார்க்கும்போது ஆரோனின் கோலை மாத்திரம் கர்த்தர் துளிர்க்க செய்தது மாத்திரம் இல்லாம அதை என்ன செய்தாரு? ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இஸ்ரவேல் ஜனங்க மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? முறுமுறுப்பை பொறுத்து கொண்டுடைய கோலை கர்த்தர் வித்தியாசமாய் துளிர்க்க செய்து அநேக ஜனங்கள மத்தியில அவளை தலையை கர்த்தர் உயர்த்தினது போல இன்னைக்கு வெறுமையா இருக்கிற உன்னுடைய கோலை கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக கொண்டு வா. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக கொண்டு வா. என் தேவனுக்கு, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நாம் தேவனுக்கு ஒரே ஒரு ராத்திரி போதும் கோலை துளிர்க்க செய்வதற்கு. ஹல்லேலூயா. ஆரோனின் கோலை துளிர்த்தது, ஆரோன் கோல் பூ பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க செய்கிறார், பூ பூக்க செய்கிறார். வாதுமை பழமாகிய அநேக கனிகளை கர்த்தர் பெற்றுக்கொண்டு அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் உங்களை மகிமையாய் வைக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 132வது அதிகாரம் 17-18வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், சவுண்டா படி தம்பி. ஒரு கொம்பை முளைக்க பண்ணினேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்ததற்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துகளுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய உடன்படிக்கை கர்த்தர் உங்களிடத்துல செய்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கோலை துளிர்க்க செய்தது மாத்திரம் இல்லாம வித்தியாசத்தை உண்டாக்கி கர்த்தர் கோல்களை துளிர்க்க செய்து அங்கே சொல்லுகிறார், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை நான் என்ன பண்ணினேன்? முளைக்க பண்ணினேன். அவனுக்காக நான் ஒரு விளக்கை என்ன பண்ணினேன்? ஆயத்தம் பண்ணினேன். அப்படியான கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது என்கிற இடத்துல கர்த்தர் உங்களை வைத்து சொல்றார், என் பிள்ளைக்காக மற்ற இடத்துல இருந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன், முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். புதிய காரியத்தை கர்த்தர் முளைக்க செய்து தாவீதுக்காக ஆண்டவர் ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்தினது போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவரே வெளிச்சமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவனுடைய கிரீடம்.
பூக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருந்த அநேக பொல்லாத சத்துருகளுக்கும் அநேக பொல்லாத ஜனங்களுக்கும் மனுஷருடைய கண்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன். இதுவரையில உன்னுடைய கிரீடம் பூ பூக்காம அப்படியே மொக்கா இருந்துச்சுல, அதோ விரியாம அப்படியே இருந்துச்சுல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உனக்கு விளக்க ஆயத்த பண்ணினது நிமித்தம் இதோ சத்துருக்கு வெட்கத்தை கொடுப்பேன். உன்னுடைய கிரீடத்தை பூ பூக்க செய்யும் போது அதனுடைய வாசல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்படிக்கு உனக்குள்ள இருந்து நான் வெளிப்படுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோன் கோல் துளிர்த்தது. ஆரோனுடைய கோல் முறுமுறுப்பை பொறுத்து கொண்டது. ஆரோனின் கோலில கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்கினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்துல கோலே இல்ல ஆண்டவரே. எந்த கோல் ஆண்டவரே துளிர்க்க செய்வீங்க? என்னிடத்துல கோல் இல்லை என்று சொல்றீங்கல்ல ஆண்டவர், இன்றைக்கு உங்களோட கரத்துல ஒரு 3 கோலை கர்த்தர் கொடுக்கிறார். 3 கோலை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களோட கரத்துல கோல் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே அவன் கோலை கொண்டு வச்சா அதனால துளிர்க்க செய்வீங்க, என்கிட்ட கோல் இல்ல ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கேட்கிற தேவ பிள்ளைய உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற 3 கோல். ஹல்லேலூயா. முதலாவது கோல் ஆண்டவர் கொடுக்கிறது துதியின் கோலை கர்த்தர் உன் கரத்திலே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது கோல் அபிஷேகத்தின் கோலை கர்த்தர் உன் கரத்திலே கொடுக்கிறார். மூன்றாவது கோல் ஜெபத்தின் கோலை கர்த்தர் உன் கரத்திலே கொடுக்கிறார். இந்த 3 கோலை கர்த்தர் உன் கரத்திலே கொடுப்பது நிமித்தம் சத்துருக்கு வெட்கத்தையும் உன் தலையில இருக்கிற கிரீடத்தை ஆண்டவர் பூ பூக்க செய்யும் பொழுது இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மாத்திரமல்ல உங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பார். அது ஒருவனாலும் பூட்டவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த 2 நாட்கள் முழுவதும் தேவன் நம்மளை சுத்திகரிக்கும்படிக்காய் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டு விலகும்போது ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை செய்து உங்களுடைய கோல்களை துளிர்க்க செய்து அநேக ஜாதிகள் மத்தியில உங்களுடைய கிரீடத்தை கர்த்தர் பூக்க செய்து அநேகர் மத்தியில் ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமென்.